அமைதி கொள்ளுங்கள் தாயே. என்ன ஒரு சக்தி! பாதாளத்தின் தூண்கள் இடிந்து விழுகின்றனவே. யார் வருவது? நான் அவரை அமைதி கொள்ளச் செய்தாக வேண்டும் மகாதேவா. அனைவரையும் காக்க வேண்டியது என் கடமை. நான் சென்றே தீர வேண்டும். பார்வதி என் சகோதரியாவாள். என் கோரிக்கைக்கு செவி மடுப்பாள். இப்பொழுது அவள் பார்வதி அல்ல, காலனின் ரூபத்தில் உள்ள மகாகாளி. சிருஷ்டியை காலன் அழிக்கும் நேரம் இன்னும் வரவில்லை மகாதேவா. பார்வதியை நான் தடுத்தாக வேண்டும். நில் பார்வதி. நாராயணா, நாராயணன் நிச்சயம் அவரை அமைதி கொள்ளச் செய்வார். உன்னை நீ அறிந்து கொள் பார்வதி. உன்னை அறிந்து கொண்டால் அனைவருக்கும் உத்தமமாகும். இதில் தவறு ஏதுமில்லை. உன் கோபக்கனலை குளிரச் செய் பார்வதி. அமைதி கொள் பார்வதி. உன் சகோதரனை சற்று பார். இது உன் சகோதரன் வேண்டுகோளாகும். மீண்டும் நீ சாந்த ரூபம் அடைய வேண்டும். கௌரியின் ஸ்வரூபத்தை அடைய வேண்டும். என் சுவாமி பெரும் சங்கடத்தில் உள்ளார். நாராயணா, தாங்கள் அங்கு நிற்க வேண்டாம். சுவாமி கூறுவதை கேளுங்கள். நாராயணா, இப்போது என்ன நிகழும் என்று தெரியவில்லை. இதற்கான பதிலை மகாதேவர் மட்டுமே கூற முடியும். மகாதேவா, அன்னை யார் கூறுவதையும் செவிமடுக்கவில்லை. அவரை அமைதி கொள்ளச் செய்வதற்கு மார்க்கமில்லையா? தாங்கள் இதற்கு அபயம் கூறுங்கள். மகாகாளியானவள் சாந்தம் அடைய வேண்டுமென்றால் ஒரு பதியின் கடமையை நான் செய்தே தீர வேண்டும். மகாகாலனால் மட்டுமே இது சாத்தியம். जलप्रवाहपावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकाम् टमट्टमट्टमट्टमन्निनादवट्टमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवः शिवम् जटाकटाः सम्भ्रमं भ्रमं निलिप्पने शरीविलोलविच्च
कवचवल्लरी विराजमानमूर्धनि तगद्धगद्धगज्ज्वलल्ललाटपट्टपावके किशोरचन्द्रशेखरे रति प्रतीक्षणं मम धराधरेन्द्रनन्दिनी विलासबन्धुबन्धुरस्फुरद्दिगन्तसन्तति प्रमोदमानमानसे करालभालपट्टिका धगद्धगद्धगज्ज्वलद्धनज्जयाहुतीकृत प्रचण्डपस्य सायके மகாதேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
அமைதி கொள்வாய் பார்வதி. கண்ணீர் விட அவசியமில்லை. உன்னை சாந்தமடைய செய்ய இந்த ஒரு மார்க்கமே இருந்தது. பதி பத்தினி உறவிற்குள் ஒருவர் கோபம் கொள்ளுகையில் ஒருவர் அமைதி கொண்டாக வேண்டும். அச்செயலையே நான் புரிந்தேன் பார்வதி. நீ செய்ததில் எப்பிழையும் இல்லை பார்வதி. அவ்வாறு நடந்திருக்க வேண்டியது அவசியமாகும்.
என்னை காண்பாயாக. உங்கள் கண்ணெதிரே வரும் அருகதையை நான் இழந்து விட்டேன் மகாதேவா. அந்நிலையை நானே ஏற்படுத்தி விட்டேன். மக்கள் அனைவரும் உங்களுக்கு பூஜை செய்து உங்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானும் ஆராதனைக்குரிய உங்கள் மார்பில் பாதங்களை வைத்திருக்கிறேன். ஆனால் தாங்களோ இது அவசியம் என்கிறீர்கள். எனக்கு ஏன் இவ்வாறு தண்டனையை கொடுத்தீர்கள் மகாதேவா? ஏன்? அதற்கு அவசியம் ஏற்பட்டது கௌரி. இல்லையேல் இவ்வுலகம் உண்மையை உணர்ந்திருக்காது. சக்தி இல்லையே இந்த சிவனும் இல்லை. இந்த சக்தி தேவையா மகாதேவா? ஆராதனை செய்யும் பதியின் மார்பில் மிதிப்பதுதான் அந்த சக்தியா? என் வாழ்வில் எதை நான் சௌபாக்கியமாக கருதினேனோ இன்று அதே சௌபாக்கியத்தை நானே சங்கடப்படுத்தி விட்டேன். பார்வதியாக இருந்த போது என் மனதில் இந்த குரூரம் எழவில்லையே மகாதேவா. ஆனால் இன்று என் பதியை நான் நிந்தனை செய்து விட்டேன். பாவம் புரிந்து விட்டேன். பெண்ணானவள் தாயாக இருக்கலாம். கருணையின் வடிவானவள் அவள். தங்களுக்கான சந்தானத்தை தருபவள் பெண்தான். அவள் அழிப்பவளாக இருக்கக்கூடாது. இன்று நான் பெண்ணின் மரியாதையை இழந்து நிற்கிறேன் மகாதேவா. மரியாதையை இழந்து விட்டேன். நீ உன் மதிப்பை இழக்கவில்லை கௌரி. மாறாக உன் மதிப்பு அதிகரித்திருக்கிறது. பெண்ணானவள் மலர் என்பதையும் தாண்டி அவளின் சக்தி எல்லையில்லாதது என்பதை நீ உணர்த்தியிருக்கிறாய். நீ புரிந்த அச்செயலை கண்டு நான் பெருமிதம் கொள்கிறேன் பார்வதி. உன்னுடைய அந்த விஸ்வரூபமானது மட்டற்ற ஆனந்தத்தை எனக்கு அளித்தது. ஆனந்தமா? அன்று என் கனவில் வந்ததை நான் உங்களிடம் கூறினேனே. இன்று அதே ரூபத்தில் நான் தாங்கள் கஸ்தூரி சுகந்தத்தை வில்வ இலையின் மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். அப்படியென்றால் அனைத்தையும் அறிந்திருந்தீர்களா மகாதேவா? நான் இவ்வாறு உருமாறுவேன் என்று அறிந்திருந்தீர்களா? ஏன் இந்த பாவத்தை புரியவிட்டீர்கள்? நான் யார் என்று கூறுங்கள். உண்மையை கூறுங்கள். எனது இந்த பிறப்பிற்கான காரணம் என்ன? எனக்கு இப்பொழுது தெரிந்தாக வேண்டும். தயை கூர்ந்து என்னிடத்தில் சத்தியம் உரையுங்கள்.
நீ யார் என்பதை அறிய வேண்டுமா பார்வதி? நீ ஆற்ற வேண்டியதை அறிய வேண்டுமா? நல்லது, வா என்னுடன். உன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்கள்.